ஹாய் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோ எது பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கவாசல் படம் எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலையே செய்யாத நம்ம ஆர்ஜி பாலாஜி அண்ணா தூக்கி ஜெயில போட்டுறாங்க, ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயில இருக்கிற செல்வராகவன் சார் காரணம் சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் செல்வராகவன் சார் ஏதாச்சும் ஒரு வாக்குமூலம் மாரி செல்வராகவன் சார் தான் பண்ணார் கொலையை, ஆர்ஜி பாலாஜி அந்த 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 ஒரு சம்பவ இடத்துல இல்லை அப்படின்னு ஏதாச்சும் செல்வராகவன் சார் மூலமா ஏதாச்சும் வாக்குமூலம் அப்படின்னா நம்ம இந்த இந்த ஜெயில் விட்டு பெயில் பண்ணி நம்ம பெயில் வாங்கி வெளியேறலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 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 பிளானிங் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெயில் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் சார் கண்ட்ரோல தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இவர் அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் கிடைச்சா இல்லையா, கொலை இவர் தான் பண்ணாரா இல்ல வேற யாராச்சும் பண்ணாரான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட ஒரு கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல ஆர்ஜி பாலாஜி போட்டது தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்கேஜியா இருக்கட்டும், மூக்குத்தம்மனா இருக்கட்டும், வீட்டில் விசேஷமா இருக்கட்டும், 3 படமா பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோல அவர் சூப்பரா தான் பண்ணிருப்பாரு. அவர் கொடுக்கப்பட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா தான் பண்ணிருப்பாரு. பட் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மரா நீங்க அந்த ஆர்ஜி பாலாஜி பாப்பீங்க. ஒரு சீக்வன்ஸ் வரும். ஆர்ஜி பாலாஜி நம்ம செல்வராகவன் சார் மீட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு எதிராக சேர்ந்து சண்டை போடு, கூட சண்டை போட சொல்லிட்டு சண்டை போட விட்டுருவாங்க. அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பேட் வேர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அதுல அவர் கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல பெர்ஃபார்மர் பின்னி பெற எடுத்திருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் பேர் பாத்தீங்கன்னா பார்த்திபன். அப்படி இருக்கிறப்போ நீங்க எந்த இடத்துல ஆர்ஜி பாலாஜி அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. பார்த்திபனா மட்டும்தான் உங்க கண்ணு ஃபுல்லா பட்டம் ஃபுல்லா டிராவல் ஆகி போகும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மரா ஆர்ஜி பாலாஜி தெரிவிக்க விட்டுருக்காரு. இவருக்கு மேல பாத்தீங்கன்னா செல்வராகவன் சார் அவர் அவரை பத்தி பேசணுமாங்க. அவர் ஆல்ரெடி ஜீனியஸ், டைரக்ஷனும் சரி, ஆக்டரும் சரி. அவர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். மாதிரி பீஸ்ட் படத்துலயும் சரி அவங்க கொஞ்சம் யூனிக்கா பண்ணுவாரு. சாணிக்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் பாத்தீங்கன்னா யூனிக்கா பண்ணிருப்பாரு. இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. சில சீன்ஸ் இந்த போலீஸ் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை உண்மையாக சூப்பரா வச்சு அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்ஜி பாலாஜியும் சரி, செல்வராகவன் சரி, இவங்க 2 பேர் தவிர இந்த படத்தை நீங்க வேற ஆள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் இந்த விட இன்னும் கொஞ்சம் லோவா தான் வந்திருக்கும். பட் இவங்க 2 பேர் போட்டுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பெஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் டிசைன் தாங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லா ஒரு ஜெயில நடக்கிறதுனால இந்த படம் நம்ம ஜெயில் படம் தான் பாக்குறோன்ற அந்த மூட கரெக்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் செட் பண்ணிருது. அப்படி இருக்கிறப்போ படம் ஃபுல்லா பாக்குறப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அந்த கதையா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சில இடத்துல பிளாங்கா விட்டுறாரு. பிளாங்கா அவுட் இடமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சீன் இன்னும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டீசென்டான ஒர்க் தான் கொடுத்துருப்பாரு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாசிச்சு தள்ளிருப்பாரு. நம்மளுக்கு இது ஓவர் டோஸ் மாதிரி தெரியாது. செகண்ட் ஹாஃப் அவர் ஃபுல்லா வாசிச்சிட்டே தான் இருப்பார். பட் எங்கேயுமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதைக்கு ரொம்ப ஓவர் டோஸா இருக்கவே இருக்காது. கரெக்டான ஒரு மீட்டர் சூப்பரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சவுண்ட் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமே. ஏன்னா சவுண்ட் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பரா எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் கவனிச்சு சூப்பராகவே பண்ணிருந்தாங்க. ஏன்னா இந்த லோ பட்ஜெட் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா சவுண்ட் டிசைன் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லா லோ பட்ஜெட் இருக்கிறதுனால ஃபுல்லா ஒரு கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இங்க டெக்னிக்கல் டீமுக்கு செம்மையான ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த படம் பாத்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் நம்மளா கல்லு மண்ணில் உழுவுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் தேட்டர்ல பாக்குறப்போ அந்த அளவுக்கு சூப்பரா அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு கவனிச்சு பண்ணிருக்கா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தை இந்த கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நான் படம் பார்த்து ஏன்னா ஒரு படம் நம்ம நம்மளா பாக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, எந்த அளவுக்கு நம்மளா இன்ட்ரெஸ்டிங்காலும் சரி, இன்ட்ரெஸ்டிங் இல்லாட்டினாலும் சரி, பட் அந்த கிளைமேக்ஸ் அழகா உட்கார வச்சுட்டாலே அந்த நல்ல படம் பார்த்து முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி இந்த படம் பாக்குறப்போ பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஏன்னா கிளைமேக்ஸ் அது மாதிரி வைக்கிறது ஆக்சுவலி உண்மையா ஒரு கட்ஸ் தேவைங்க. உண்மையா ஒரு தைரியம் தேவை. பட் இருந்தாலுமே அது அழகா ஸ்டேஜ் பண்ணி அது அழகா கிளைமேக்ஸ் கொண்டு போன விதம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பிளஸ் அது ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போவாங்க. நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளா யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன சொல்லிட்டு பரபரப்புன்னு சொல்லிட்டு அழகா கொண்டு போயிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி அந்த ஸ்டேஜ் பண்றது எதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லேகா தாங்க போகும். ரொம்ப பொறுமை தேவை. அங்கேயே அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், கியூரியாசிட்டி ஃபேக்டர், அடுத்து என்ன நடக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்தாங்க. இது எனக்கு
நெகட்டிவ் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து எனக்கு உண்மையே பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஏன்னா இது வந்து நான் வந்துட்டு அவங்க கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் பண்ற விதமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக டிசப்பாயின்ட் கிடையாது. பட் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இது வந்துட்டு உண்மையாவே டேரக்டர் வந்து ஒரு கட்ஸ் தேவை. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வந்து உண்மையாவே தேவை. ஸோ இதுதான் நம்ம இந்த படத்தை வந்து எனக்கு பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ நீங்க ஒன்றும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டா நீங்க ஒரு தடவை போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படம் வந்து கொடுத்துச்சு.